முத்து படத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவாரு. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படின்னு. அது இந்த டைலாக் வந்து நம்ம ஒரு விதி அப்படின்னு கடந்து போயிட முடியாது. ஏன்னா அந்த விதி யாருக்கு சாதகமா இருக்கு, அந்த விதி எப்படி யாருக்கு பயன்படுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை உணர்த்தக்கூடியது உண்மையிலேயே அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். 1970களில் ஹிந்தி சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனர் பிரகாஷ் மேரா அப்படிங்கிறவர் ஒரு 3-4 படங்கள் இயக்கியிருக்காரு. ஓரளவுக்கு கேட்டு கொடுத்த டைரக்டர் தான். அன்னைக்கு ஹிந்தியில பிரபலமான நடிகராக இருந்த தர்மேந்திரா அவர்கள் கூட சமாதி அப்படின்னு ஒரு படம் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஹிட் ஆயிருந்துச்சு. அதே தர்மேந்திரா கூட மீண்டும் ஒரு ஆக்ஷன் படம் பண்றதாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும், இந்த பிரகாஷ் மேகராவும் தர்மேந்திராவும் ஒரு ஆக்ஷன் படம் பண்றதாக ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு வந்து அந்த படத்தை அவங்க தொடங்கும் போது தர்மேந்திரா வந்து அன்னைக்கு பாலிவுட்ல ரொம்ப ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர்ஸ், வந்து மோஸ்ட் வாண்டட் ஆக்டர்ஸ். அவர் வரிசையா படங்கள் நிறைய கமிட் பண்ணியிருந்தார். அதனால என்ன சொன்னார்னா, என்னால உடனடியா இந்த படத்துல நடிக்க முடியாது, இந்த படத்துல நான் நடிக்கணும்னா நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரகாஷ் மேகராட்ட சொல்றாரு. இந்த பிரகாஷ் மேகரா வந்து ஒரு அப்கமிங் டைரக்டர். அந்த 6 மாசம் அப்படிங்கிறத தன்னால வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா தொடர்ந்து படங்களை கொடுத்தா தான் அவரால் இந்த ஃபீல்டுல தாக்கு பிடிக்க முடியும். ஸோ 6 மாசம் வெயிட் பண்ண முடியாதுங்கிறனால தர்மேந்திராட்ட நேரடியாகவே என்னால உங்களுக்காக 6 மாசம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் வேற யாரையாவது வச்சு இந்த படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தர்மேந்திரா முகத்துக்கு நேரா சொல்லிட்டு வந்துடுறாரு பிரகாஷ் மேகரா. பிரகாஷ் மேகரா அப்படி சொன்னது தர்மேந்திராவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஹிந்தியில இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா இருக்கும், நம்மளை விட்டு வேற ஆளை வச்சு இந்த படத்தை பண்ணுவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா உண்மையிலே பிரகாஷ் மேகரா ஒரு ஆணவத்துல அதை சொல்லல. அவருடைய சூழ்நிலை இது, பிராக்டிக்கலா அவரால் அவ்வளவு நாள் வெயிட் பண்ண முடியாது, உடனடியா இந்த படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு இதா இருந்துச்சு, அவருடைய தேவையாக இருந்துச்சு. அந்த கதை மேல அவருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பா இந்த கதை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும், ஒரு நல்ல நடிகர் நடிச்சா இந்த படம் தன்னுடைய கெரியர்லயே தனக்கு ஒரு அடையாளமாக அமையும் அப்படின்னு அவர் நம்பினாரு. அதனால அன்னைக்கு ஹிந்தியில பாப்புலரா இருக்கக்கூடிய டாப் ஸ்டார்ஸாக இருக்கக்கூடிய தேவ் ஆனந்த், ராஜேஷ் கண்ணா மாதிரியான நடிகர்கள் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணாரு. பட் எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த படத்துல வந்து நடிக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணாங்க. இப்போ எவ்வளவு முயற்சி பண்ணி யாரும் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கலைன்றப்போ இந்த பிரகாஷ் மேகராவுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஒருவேளை அவசரப்பட்டு தர்மேந்திராவை நம்ம பகிச்சுக்கிட்டோமோ அப்படின்னு ஒரு திடீர் மனசுல ஒரு சஞ்சலம் வந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பிரபல வில்லன் நடிகரான பிரான் வந்து இந்த பிரகாஷ் மேகராவை சந்திக்கிறாரு. அவர் வந்து பிரகாஷ் மேகராட்ட உங்களுடைய கதைக்கு பொருத்தமான ஒரு நடிகன் வந்து இருக்கா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு, புதுமுக நடிகரா அப்படின்னு இந்த டைரக்டர் கேட்கிறாரு. இல்ல, புதுமுக நடிகர் இல்ல, ஏற்கனவே ஒரு 10 படம் கிட்ட நடிச்சிருக்காரு, பட் எதுவும் பெரிய அளவுல ஹிட் ஆகல அப்படின்னு சொன்னாரு. இப்போ பிரகாஷ் மேகராக்கு கொஞ்சம் சஞ்சலமா இருக்கு. 10 படங்கள் கிட்ட நடிச்சிருக்காருன்றீங்க, ஹிட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ராசி இல்லாத நடிகரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. பட் பிரான் வந்து அவரை கன்வின்ஸ் பண்றாரு. இல்ல, கண்டிப்பா இந்த இளைஞன் வந்து உங்களுக்கு படத்துக்கு, உங்க கதைக்கு நல்ல பொருத்தமா இருக்கும், அவன் நடிச்ச படங்களை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த படங்களை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. இந்த பிரகாஷ் மேகரா அந்த பையன் நடிச்ச படங்களை பார்த்ததும் அவருக்கு வந்து மனசுல ஒரு நல்ல ஒரு புரிதல் வருது. இந்த இளைஞன் வந்து நம்மளுடைய கேரக்டருக்கு, அந்த கதைக்கு பக்காவா பொருந்தி போவோம். அந்த கண்ணில் இது ஒரு ஃபயர் தெரியுது. நிச்சயமா இந்த பையனால இந்த கதாபாத்திரத்தை ஒரு பெர்ஃபெக்டா பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் பிரகாஷ் மேகராக்கு வந்துருது. அந்த நிமிஷத்திலேயே இந்த பையன் தான் என்னுடைய படத்துடைய ஹீரோ அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. அந்த ஹீரோ தான் அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் அப்பதான் சினிமாவில் நடிக்க தொடங்கி இருந்த காலகட்டம். அது ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக அவர் ஆகல. அவர் தன்னை இண்டஸ்ட்ரியில நிலைநிறுத்திக்கிறதுக்காக அவர் போராடிக்கிட்டு தான் இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த படம் அவருக்கு அமைஞ்சுது. இந்த கதை அவருக்கும் தெரியும், இது வந்து தனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அந்த கதாபாத்திரத்தை தன்னால முழுமையாக பண்ண முடியும், சிறப்பாக பண்ண முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோட தன்னுடைய முழு திறமையும் அந்த கதாபாத்திரத்துல வெளிப்படுத்தி நடிச்சாரு. அந்த படமும் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இந்திய சினிமாவில் ஒரு கல்ட் கிளாசிக் பிலிமாக இருக்கக்கூடிய ஜஞ்சீர் அப்படிங்கிற அந்த படம் தான் அமிதாப் பச்சனை இந்திய சினிமாவிற்கு ஒரு ஆங்கிரி யங் மேனாக அடையாளம் காட்டியது. அதுக்கப்புறம் கோபக்கார இளைஞனாக பல படங்கள்ல
அவர் நடிச்சிருந்தாலும் அவரை முதல்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல இந்திய சினிமாவுக்கு காமிச்சது இந்த படம் தான். ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற ஸ்டேட்டஸ அமிதாப் பச்சனுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் தொட்ட உயரம் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த உயரத்துக்கெல்லாம் அடித்தளம் அப்படிங்கிறது இந்த படம் தான், ஜஞ்சீர். அன்னைக்கு ஹிந்தி சினிமாவில் மிக பிரபலமான ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ தர்மேந்திரா. அவர் நடிக்க வேண்டிய கதை. இன்ஃபேக்ட் இதை சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது கதையே தர்மேந்திராவோட கதை, அவர்கிட்ட இருந்து 3500 ரூபாய்க்கு இந்த கதையை பிரகாஷ் மேரா வாங்கிட்டதா சொல்றாங்க. பட் அவரு இந்த படத்துல நடிக்கல. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு, அவருக்கு கால் ஷீட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அவருக்கு ஏதோ நிர்பந்தம் இருந்துச்சு, இந்த இயக்குனருடைய படத்துல நடிக்க வேண்டாம்ங்கிற நிர்பந்தம் இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. பட் என்ன காரணமாக இருந்தாலும் அவரு இந்த படத்துல நடிக்கல. அவருக்காக உருவாக்கின கதை அப்புறம் அது அவருக்கு இணையான நடிகர்களான தேவ் ஆனந்த், ராஜேஷ் கண்ணா மாதிரியான ஆக்டர்ஸுக்கெல்லாம் போகுது. பட் அவங்களும் யாருமே நடிக்காம அந்த வாய்ப்பு அமிதாப் பச்சனுக்கு போகுது. அந்த படத்தின் மூலமாக இந்திய சினிமாவின் ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்றார் அமிதாப் பச்சன். இதைத்தான் சொன்னேன், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படின்னு. இதை பிளைண்டா நம்ம ஒரு விதி அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா இந்த படம் அப்படிங்கிறது இந்த இயக்குனருக்கும் சரி அமிதாப் பச்சனுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு அக்னி பரீட்சை தான். ஏன்னா தர்மேந்திராவை எதிர்த்துட்டு வந்திருக்கோம், நம்ம இந்த படத்தை சக்சஸ் பண்ணி காமிக்கணும். ஒருவேளை இந்த படம் சரியா போகல அப்படின்னா தர்மேந்திரா வச்சு எடுத்திருக்கலாம்ல, ஒழுங்கா அவரை வச்சு எடுத்திருக்கலாம்ல, அவரை வச்சு எடுக்காதனாலதான் இந்த படம் சரியா போகலைங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இந்த டைரக்டருக்கு வந்துடும். அதே சமயம் அமிதாப் பச்சனுக்கு தன்னை இந்த இண்டஸ்ட்ரியில நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்ச கடைசி வாய்ப்பாக இந்த படத்தை அவர் பார்த்தாரு. அதை முழுமையாக இரண்டு பேரும் இந்த ரிஸ்கை உணர்ந்து, அந்த பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோங்கிறத உணர்ந்து தங்களுடைய முழுமையான உழைப்பை போட்டாங்க, முழு நம்பிக்கையோட செஞ்சாங்க. அந்த நம்பிக்கைக்கும் அந்த உழைப்புக்குமான பலன் தான் இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.